அல்லேலூயா, அல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக வெளிப்படுத்தலுடைய புஸ்தகம் 21வது அதிகாரம் அதனுடைய 3-4 ஆகிய வசனங்களை அவர் நினைப்பூட்டுகிறார். மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். அது, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணம் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யாசுவா மேசியா சொல்லுகிறார், இதோ மனுஷரிடத்தில் யாவுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார், அவர்களும் அவருடைய ஜனமாயிருப்பார்கள். யா தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய யாவாயிருப்பார், அவர்களுடைய கண்ணீர் யாவையும் யாவாகிய யாசுவா துடைப்பார். இனி மரணமில்லை, துக்கமில்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. எப்ப பிரச்சனை தீரும், எப்ப போராட்டம் தீரும் அப்படின்னா, யாவாகிய யாசுவா மேசியா அவர் நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை அவருடைய வாசஸ்தலமாக அவர் மாற்றினார் என்றால், மரணமில்லை, துக்கமில்லை, வேதனை இல்லை, போராட்டம் இல்லை, சஞ்சலம் இல்லை, தவிப்பில்லை, சமாதானம். அப்ப இன்னைக்கு நம்மகிட்ட சமாதானம் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. இன்னைக்கு நம்மகிட்ட நிம்மதி இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப என்ன காரணத்தினால நாம் இல்லாமல் போகிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நான் யாசுவா மேசியாவுடைய பிள்ளை, நான் யாவுடைய பிள்ளை, நான் யாவுடைய சித்தத்தின்படி அவர் என்னை அழைத்தார், நான் அவருடைய சமூகத்தில் இருக்கிறேன் என்று சொல்லலாம். ஆனால் அவர் இருக்கிறாரா? ஆமென், அல்லேலூயா. நான் வேதத்தில் வாசிக்க ஆரம்பிச்சேன். வாசிச்ச மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல ஒரு 20 இடத்துல அவர் படகு ஏறினதாக சொல்லப்பட்டது. ஆனால் சரியான சம்பவம் மார்க்கில் வாசித்தீங்கன்னா ஒரு 7 தடவை இருக்கும். அதை அங்கேயும் இங்கேயுமா சொன்னதுனால 20 இடத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இருக்கட்டும். என்ன அப்படின்னா, எனக்கு தேவை 2 படகு. ஏன்னா யாசுவா இருக்கிறாரா இல்லையா? படகு என்பது நீங்கள். இப்போ உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரா இல்லையா? இருந்தால் அவர் என்ன செய்கிறார், இதை அறிகிறது ரொம்ப முக்கியம். பிரைஸ் யாசுவா, அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் 2 படகுகளை குறித்து நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் முதல் படகு சீமோன் பேதுருடைய படகா இருந்தது. இவனுக்கு யாசுவா யார் என்று தெரியாது. ஆனால் ஒருவர் யாவுடைய நாமத்தில் வருகிறார், வந்து சொல்லுகிறார், இந்த படகை சற்று தள்ளு, எனக்கு என்ன செய்ய வேண்டும், என் ஜனத்திடத்தில் பிரசங்கிக்க வேண்டும், சற்று தள்ளு என்று சொன்னார். அவன் படகை தள்ளுகிறான். படகிலே அவர் ஏறி உட்கார்ந்து இருக்கிறார். ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் படகு ராத்திரி முழுவதும் கடலுக்கு போய் வலை போட்டு மீன் கிடைக்காமல் சேரும் சகதியுமாக இருந்த அந்த மோசமான நிலைமையை சுத்தம் செய்து கொண்டிருந்தவர்கள் யாசுவா வந்து படகில் ஏறினால், ஏறின உடனே இவர்கள் சற்று ஆழத்துக்கு கடந்து போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகிறார். முடித்த பின்பு சொல்லுகிறார், படகை ஆழத்திற்கு கொண்டு போ என்று சொல்லுகிறார். ஏன் என்று கேட்டால், நீ வலை போட வேண்டும் என்று சொன்னார். இப்ப படகில் இருந்தவர் சொல்லுகிறதை படகினுடைய உரிமையாளர் கீழ்ப்படிந்து கேட்கிறார். அவனுக்கு கஷ்டம் இருந்துச்சா? கஷ்டம் இருக்கும்ல ஐயா. அதுவும் பகல்ல போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். ராத்திரி போனா அதோட கஷ்டம் இருக்கும். ஆனா இவங்க என்ன ஆச்சுன்னா, ராத்திரி போய் வலை போட போனாங்க. வலையில என்ன ஆச்சுன்னா, மீனே கிடைக்கல. சொந்த முயற்சியில மீன் கிடைக்கல. ஆனா சேரும் சகதியும். இதை இப்ப கிளீன் பண்ணிட்டு இருக்கிற நேரம் ஒருத்தர் வந்து, வள்ளத்தை கொஞ்சம் தள்ள, நான் வள்ளத்துல ஏறி இந்த மக்களுக்கு பிரசங்கம் பண்ண போறேன்னு சொன்னா கொடுப்போமா? கொஞ்சம் யோசித்துக்கிடுங்க. ஏன் பேதுருடைய படகுல யாசுவா கிரியை செய்தார், உன் படகுல ஏன் கிரியை செய்யல அப்படின்றத நீ புரியணும். முதல்ல
வாசஸ்தலம் என்ன என்று அறியாமல் வாசஸ்தலமாக இல்லை என்று சொன்னால் யாசுவா கிரியை செய்ய மாட்டார். யாசுவா நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்ப பேதுரு படகை தள்ளி படகில் இருந்து பிரசங்கம் பண்ணினார். பிரசங்கம் முடித்தவுடனே அவர் சொல்லுகிறார், வலையை கொண்டு போய் ஆழத்தில் போடு என்று சொன்னார். இவன் உடனே கீழ்ப்படுகிறான். கீழ்ப்படுத நிமித்தமாக வலை கிழிந்து போகத்தக்கதான மீன் அவனுக்கு கிடைத்தது. அடுத்த படகுகள் வந்தது, அந்த படகுகளும் நிரம்பினது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு மட்டும் நமக்கு தான் நிரம்ப மாட்டேங்குது, என்னன்னு தெரியல. ஏன் நிரம்பல நம்ம படகு? படகுன்றது நான் கட்டுமரத்தை சொல்லல, சரீரத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த படகுல விடுதலை இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. என்ன காரணம்? கீழ்ப்படிதல் இல்லை. பேதுரு அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில யாசுவா சொன்ன வார்த்தை அப்படியே கீழ்ப்படிஞ்சான். மறுத்து ஒரு வார்த்தை கூட பேசலைங்க. நீங்களா இருந்தா என்ன சொல்லுவீங்க? நம்ம உடனே சொல்லுவோம், ஓய் நீர் ஆண்டவராக இருக்கலாம், ஆனா நான் பட்டுட்டு வந்த பாடு இருக்கு, ராத்திரி ஃபுல்லா முழிச்சிருந்தேன், இந்த கடல் என்ன அங்க இழுத்துட்டு போச்சு, நான் அந்த வலையை பிடிச்சி இழுக்க இழுக்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா கஷ்டப்பட்ட பிறகு கூட ஒரு மீனும் கிடைக்கல. அப்படி இருக்க விட திரும்ப என்ன கொண்டு போய் வலை போட சொல்றீங்க, இது என்ன நியாயம் கேட்பீங்கள? அவன் கேட்கவே இல்லையே. ஆண்டவரே ராம் முழுவதும் கஷ்டப்பட்டேன், ஒன்றும் கிடைக்கல, ஆனால் உம்முடைய வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன். கீழ்ப்படிய முடியுமா? உம்முடைய வார்த்தையின்படி நான் வாழ்வேன் சொல்ல முடியுமா? இல்லையே. அதனால தான் உனக்கு பிரச்சனை, அதனால தான் உனக்கு போராட்டம், அதனால தான் உனக்கு நிம்மதி இல்லை. நீ நினைச்சு பாரு, ஒப்பு கொடுத்து பாரு, நான் என் யாவாகிய யாசுவமேசியாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் கீழ்ப்படுகிறேன் சொல்லி பாரு, கீழ்ப்படிஞ்சு பாரு, நீ விரும்புறதற்கு அதிகமாய் உனக்கு செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் இங்க வேதம். இந்த வேதத்தினுடைய ஆழம் இன்னைக்கு நிறைய பேருக்கு புரியல. சரி, இன்னொரு படகு இருக்குதுங்க, எனக்கு இந்த படகு ரொம்ப பிடிக்கும். என்ன அப்படின்னா, மார்க்கு சுவிசேஷம் அதனுடைய 4வது அதிகாரம் 36 இருந்து 40 வரைக்கும் வாசிங்க. அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு ஆமென், அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். ஆமென், வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி ஆமென், படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. ஆமென், கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையாய் இருந்தார். ஆமென். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? பாருங்களேன், போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்கிறார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று கேட்கிறார். நல்லா புரிஞ்சுடுங்க, 2 படகுலையுமே யாவாகிய யாசுவா இருக்கிறார். ஒரு படகுல ஆசீர்வாதம், ஒரு படகுல மரணம். ஏன்? அந்த படகுல கீழ்ப்படிஞ்சாங்க, இந்த படகுல பயப்படுறாங்க. 2 வித்தியாசம் புரியுதா? ஆமென். நீ கீழ்ப்படுறியா பயப்படுறியா? ஏன் அப்படின்னா, அக்கறைக்கு அவங்க போகவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு அந்த படகு? அன்னைக்கு அந்த படகு அக்கறைக்கு போய் சேரல, சேர்ந்ததாக வேதத்தில் எழுதப்படல. எனக்கு எழுதப்பட்ட காரியம் தான் எனக்கு வேணும். அப்ப எதனால அந்த படகு போகல அப்படின்னா, உன்னுடைய பயத்தினாலும் உன்னுடைய அவிசுவாசத்தினாலும் படகாகிய உன் சரீரம் போக வேண்டிய இடத்திற்கு போகாது. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா, உன் படகுல அவர் தலையணை வைத்து தூங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு நான் அப்பதான் யோசிக்கிறேன், தலையணை அப்ப அந்த காலத்தில் இருந்திருக்குது. இது இன்னைக்கு நேரத்துக்கு வந்ததில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரவேல் ஜனங்கள் தலையணை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. யோசிக்கிறீங்களா? ஆனா பாட்டு பாடுவோம்ல, அது யார் தூங்க மாட்டாராம்? இஸ்ரவேலின் தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. ஆனா இங்க தூங்கிட்டு இருக்கிறார்.
ஏன் தூங்குவார்? இது அறியணும். முதல்ல நீ அவரோடு கூட உட்கார்ந்து அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து அவருக்கு நீ கீழ்ப்படியலைன்னா அவர் நிம்மதியா தூங்கிடுவார். அப்போ அவன்கிட்ட பிரச்சனை வரும். ஏன்? என்ன பிரச்சனை வரும்? காற்று அதன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சும், கடல் அதனுடைய கொந்தளிப்பை காமிக்க ஆரம்பிக்கும். இப்ப ஐயோ மடிஞ்சு போறேன்னு என்ன பிரயோஜனம்? கீழ்ப்படி. இது சொல்ற நேரம் கொஞ்சம் கஷ்டம் நமக்கு. எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? நான் தேவனுடைய பிள்ளை தானே, இன்னைக்கு விழுந்தா நாளைக்கு எழும்புவேன். நிறைய பேருக்கு இப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நான் இன்னைக்கு விழுவேன், நாளைக்கு எழும்புவேன். பார்க்குறியா? நீ எழும்பவே மாட்டே. நீ நான் இன்னைக்கு சொல்றேன், இனிமேல் உனக்கு எழும்புறதுக்கு சான்ஸ் இல்லை. எத்தனை தடவை உன்னை மன்னிப்பார்? ஆண்டவர் சொன்னாரு 70 தடவை மன்னிக்க சொன்னார். அவர் மன்னிப்பேன்னு சொல்லல, உன்னை மன்னிக்க சொன்னார். இது நீங்க புரியணும். ஏன்னா அவர் சொல்றார், நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன். வாசிமா. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து, அதாவது நீ செய்யற பாவத்து நிமித்தமாய், நீ செய்யற அக்கிரமத்து நிமித்தமாய், நீ செய்யற கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவரை மறுபடியும் சிலுவையில் அறைகிறாய். ஆனபடியினால் நீ புதுப்பிக்கிறது கூடாத காரியம். யோசிக்கிறியா? அப்புறம் எப்படி உனக்கு இந்த தைரியம் வருது? தரது யாரு தெரியுமா? பிசாஸ். நான் ஜெபிச்சிருவேங்க, ஜெபத்துல தாறுமாறா வருது. ஜெபத்துல உட்கார்ந்து பிசாசு போராடுறான். ஆனா சொல்றது என்ன தெரியுமா? நான் ஜெயிச்சிருவேங்க. இது ஒருத்தர் 2 பேர்ல எல்லார்ட்டையும் இருக்குது இந்த எண்ணம். ஏன்னு கேட்கிறேன். உனக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா உங்ககிட்ட கடவுளா இருக்கிறது யார் தெரியுமா? உன் தேவனா இருக்கிறது யார் தெரியுமா? இப்பிரபஞ்சத்தின் அதிபதி. அவன் உனக்குள்ள தேவனா இருக்கிறபடினால் நீ அவனை நம்புற. ஆனா பேர் சொல்றது மட்டும் யாசுவா. ஏன்னா இங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாம் இறைவா தேவனேன்னு கூப்பிடுவாங்க. ஆனா பேர் அவங்களுக்கு தெரியாது. அறியாமல் தேவனை ஆராதிக்கிறார்கள். நீ அறிஞ்சிருக்கிற, ஆனா பேரை சொல்லுவ, ஆள தெரியாது. என்ன பண்றது? நமக்கு தானே தெரியும். ஒன்றும் இல்லை, நம்முடைய இந்திய நாட்டின் பிரதமரை நீ பார்த்துருக்கியாம்மா? ஆனால் பேர் தெரியும்லாமா? இதே மாதிரி தான். நமக்கு என்னவோ ஈவாய் கிருபையா அவருடைய பேரை கொடுத்துட்டாரு, ஆனா அவரை தெரியாது. அவனுக்கு என்ன? அவருக்கு பேரும் தெரியாது, அவரையும் தெரியாது. போ. இந்த கதை தான் இன்னைக்கு நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது. அப்ப நீ யாரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற? இப்பிரபஞ்சத்தின் அதிபதியாகிய பிசாசோடு ஐக்கியப்பட்டிருக்கிற. ஆனா சொல்றதெல்லாம் தேவன். நான் யாஷோவோடு கூட இருக்கிறேன், யாஷோ என்னை கைவிட மாட்டார். அப்புறம் எப்படி பிரச்சனை வருது? அப்புறம் எப்படி பிசாசு வருது? அப்புறம் எப்படி கஷ்டம் வருது? ஏன் வருது? இதை யோசிக்கவே மாட்டோம்ல. இதனால தான் உன்னுடைய வாழ்க்கை சீரழிய போகிறது. இங்க யாஷுவா படகுல இருக்கிறார். அவர் இருக்கிற போது தூங்க ஆரம்பிச்சிட்டார். தூங்குனதுனால காற்று என்ன செய்து? அதிகமாக வீச ஆரம்பிக்குது. காற்றினுடைய தன்மைக்கு ஏற்றபடி கடல் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறது. படகு மூழ்க போகிறது. இது இன்னைக்கு யாருக்கும் தெரியல. படகு மூழ்க போகுது. ஐயோ நாங்கள் மரித்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்பதான் அவர்கிட்ட போய் கேட்கறது, என்ன ஆண்டவரே நான் எப்படி எல்லாம் இருந்தேன், ஆனா இப்படி ஆகி போச்சு, என்னப்பா எனக்கு உதவி செய்யும். செய்வாரா? ஒரு தடவை செய்வார், 2 தடவை செய்வார். ஊழி உள்ள காலமெல்லாம் உன் காரியத்தை அவர் செய்வார் என்று கேட்டால் இல்லை. நீ யாருக்காவது செய்வியா? உன் பேச்சை கீழ்ப்படியல, பிள்ளைக்கு பேச்சை யாருமே கீழ்ப்படியலம்மா, அவங்களுக்கெல்லாம் நீ உதவி செய்வியா? நம்ம சுபாவம் இதானே. அப்ப நம்ம அப்பாவுடைய சுபாவம் எப்படி இருக்கணும்? இதுதான். நாம அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அவர் நம்முடைய மன விருப்பத்திற்கு செவி கொடுக்க மாட்டார். ஏதோ உன்னையும் என்னையும் நேசிக்கிறபடினால் அப்பப்ப எதையோ என்ன செய்யறார்? பிஸ்கட் துண்டு போடுறார். இதுக்கு போய் தேவ சமூகத்தில் நின்று ஆண்டவரே எனக்கு நீர் செய்தீர், ஆண்டவரே என்னுடைய பாவத்தை எல்லாம் பார்க்க மாட்டார், ஆண்டவர் என்னை அப்படி பரிசுத்தப்படுத்தி கொண்டு போயிடுவார். பரலோகத்துக்கு போயிடுவோம். பரலோகத்துக்கு போயிடுவார்.
பாவம் செஞ்சவனுக்கெல்லாம் பரலோகத்தில் இடம் தான். புதிய ஒரு வேதம் எழுதணும், உனக்கு வேண்டிய எனக்கு வேண்டிய. புரிஞ்சுக்கங்க. ரெண்டு படகுல அவர் இருந்தார். ஆனால் எந்த படகுல கிரிய செய்ய ஆரம்பித்தார், எந்த படகில் கிரிய செய்யாதபடி மரணத்தை சந்திக்க ஆரம்பித்தார்கள் என்பதை நீ முதல்ல புரியணும். கீழ்ப்படிந்த போது அவர் அங்கே கிரிய செய்கிறார். கீழ்ப்படிதல் இல்லாத போது பயம் உண்டாகிறது, விசுவாசம் குறைந்து போகிறது. உண்மை, நீங்க வந்த நேரத்தில் இந்த விசுவாசம் இப்ப இருக்கா? அதனால தானே கேட்கிறார், ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆனா இன்னைக்கும் அதே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம இங்கதான் சிக்கல். நான் எப்படி தேவ சமூகத்தில் வந்தனோ அந்த விசுவாசம் இன்னும் என்னிடத்தில் இல்லை. ஆனா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதோட எனக்கு விசுவாசம் வளர்ந்துகிட்டு இருக்கு. ஆனா அப்பப்ப நான் விழுந்துருவேன் குண்டுல. சரியா புரியணும். சரி, இங்க ரெண்டு படகை நம்ம பார்த்துட்டோம்.